என்ஐடி தூவாக்குடி திருச்சிராப்பள்ளி வளாகத்தில் இந்த மாணவர்கள் இப்போ கூடியிருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். இன்ஸ்டியூஷன்லேருந்து டைரக்டர் அண்ட் அதர் ஸ்டாஃப் வந்துருந்தாங்க. நான் போய் பேச்சுவார்த்தை நடத்தினேன். என்ன பிரச்சனைக்காக இப்படி கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு சம்பந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் சிசிடிவி கேமரா வேலை செய்யலை. அதே போல் இந்த பாலியல் சீண்டலுக்கு உண்டான பொண்ணு அந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணும்போது அந்த வார்டன் அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசின மாதிரியும் சப்போர்ட் பண்ணாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க கோரிக்கை என்னென்னா அந்த வார்டன் முதல்ல வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அவங்களும் வந்து உளமாற மனதார ஒரு மன்னிப்பு நான் கேட்குறேன், நான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. பாதுகாப்பு சம்மந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க. அதையும் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு நாளைக்குள்ளே ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறேன்னு என்ஐடி மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. படிக்கிற பசங்க பிள்ளைங்களுக்கு அந்த ப்ராமிசஸ்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு. எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. அவங்க வந்து இந்த வெளியிலேருந்து வர்ற ஆளை வந்து உள்ளர இன்ஸ்டியூஷன் வரும்போது சர்டிஃபை பண்ணியிருக்கணும், தெரியாத நபர்கள் வரக்கூடாது அப்படின்றத சொன்னாங்க. அதை என்ஷூர் பண்ண சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அவர் மேலே எதுவும் வழக்கு இல்லை. கதிரேசன்ற நபர் அவர் கைது செஞ்சாச்சு. அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியாச்சு. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அவர். ஸோ அது மாறிட்டே இருப்பாங்க. இந்த ஐஎஃப்ஹெச்ன்னு நினைக்கிறேன், இது ஒரு கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியில் இருக்கிற நபர். மற்ற மாணவர்களிடம் சொன்ன மாதிரி எதுவும் தகவல் எதுவும் கேட்கறதுக்கு எதுவும்? ஸோ அவங்களோட கோரிக்கையில் ஒரு கோரிக்கை வந்து இப்போ நாங்கள் இந்த போராட்டம் பண்ணோம், இது சம்மந்தமாக எங்களை எதுவும் தொடர் நடவடிக்கை இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து இன்ஸ்டியூஷனுக்கு எதிராக பண்ணிட்டோன்னு அதை நான் அப்போவே என்ஷூர் பண்ணிட்டேன். கூடுதலாக இனி வரும் காலங்களில் காவல்துறை எப்படி அணுகிறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி தேவையில்லை. அவங்க எல்லாம் ரொம்ப இன்ஃபார்ம்டாக தான் இருக்காங்க. நல்லா படித்த பிள்ளைங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது, எப்படி ரீச் அவுட் பண்ணணும் என்னன்னு தெரியுது. இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூலுக்கு வந்து மிரட்டல் வந்துருக்கு சார். அது சம்மந்தமாக ஏன்னா அவங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு 4-5 பள்ளிகள் வந்திருக்கு. நம்ம ஏதாச்சும் அது மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கோமா? எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த இமெயிலை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அதை ட்ராக் பண்ணிடலாம், பிடிச்சிடலாம். விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டத்தில் இன்றைக்கு விவசாயிகள் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. அவர்கள் இந்த மெஷினரிஸ்லாம் பார்த்துட்டு அவர்களுடைய வயலுக்கு எது தேவையோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டல் பேசிஸில் புது மெஷினரிஸு, ட்ரோன்ஸு அதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். விவசாயிகளுடைய அந்த வேளாண்மையை வந்து உற்பத்தியை வந்து மேம்படுத்துவதற்காக இந்த இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படும். வேற என்ன நம்ம ஏற்கனவே அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்க மேலே வார்டன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு மீது வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர்கள் இன்டர்னலாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதுக்கு முன்னாடி எது புகார் வந்திருக்காரு? இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த புகாரும் நம்மக்கிட்ட வரல. அவங்க பாதுகாப்பு பாதுகாப்பு அம்சம் மூலமா வந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஏதாவது வந்து லேக் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அதையும் வந்து மேம்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்திடம் வந்து நம்ம நிச்சயமாக வந்து வலியுறுத்தும். சார், இப்போ அந்த பெண்கள் விடுதலை இப்போ ஆண்கள் வந்து வேலை செய்கிறாங்க, அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்க. பொதுவாக பெண்கள் விடுதியில் ஆண்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து அவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வேலை செய்வதற்காக வந்து பிளம்பர், எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி போகும்பொழுது வார்டனுடைய துணையோடு அவங்க போக வேண்டும். தனியாக வந்து ஆண்கள் வந்து யாரும் பெண்கள் இருக்கும் ஹாஸ்டலில் வந்து நுழையக்கூடாது. அதை வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து அங்கே பார்க்க முடிகிறது. அதை வந்து சரி செய்வதாக வந்து என்ஐடி நிர்வாகம் வந்து கூறியிருக்கிறது. தேங்க்யூ.